ஏன் வாக்கு தத்தங்கள் வேதத்துல பெருசா இருக்குது? எத்தனை வாக்கு தத்தங்கள், ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் இந்த வேத வசனத்துல இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எதற்கு பாருங்க, அநேகருக்கு புரிய மாட்டேங்குது. எதுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொன்னா, நாம் என்னவா இருக்க வேணும், நம்முடைய வாழ்க்கை என்னவா இருக்க வேணும், ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, எல்லா விதத்திலும் நான் எப்படி இருக்க வேணும் என்கிற ஒரு படத்தை எனக்கு உருவாக்கும்படியாக தான் இந்த வாக்கு தத்தம், இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்கிறது எனக்கு ஒரு படத்தை உண்டாக்குகிறது. என்னை குறித்த படத்தை, நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிறது குறித்த ஒரு படத்தை உருவாக்குகிறது. ஆகவேதான் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதெல்லாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வர்றாரு. ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி வேலை செஞ்சேன்னு கொஞ்சம் விளக்கி காண்பிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வந்து எப்பேற்பட்ட படங்களை உருவாக்குகிறார் என்று பார்க்க வேணும். ஆதியாகமத்துக்கு திருப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும். இதை பார்த்துக்க, இப்படிதான் இருக்க போறேன். விசுவாச வாழ்க்கைன்னா காரியங்களை மேற்கொள்ளுகிறது, பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறது. பிரச்சனை அதுவா? சரி, அண்ணாந்து பாருங்கள். எப்படி அண்ணாந்து பார்க்கிறது? கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பாருங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். நம்ப ஏதும் இல்லையா? இருந்தாலும் பாருங்கள். சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே ஆகும். ஏன்னா சொல்லிட்டார்னா அந்த சொன்ன அந்த வார்த்தையிலேயே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை கூட சேர்ந்து வந்துருது. ஆகவேதான் கர்த்தர் பொய்யே உரைக்க முடியாது. சொல்லப்பட்டபடியே நடக்கும் கண்டிப்பா. ஏன்னா என்னைக்கு வார்த்தை ரிலீஸ் ஆயிடுச்சோ அந்த வார்த்தை சொன்னதை நிச்சயமாய் செய்யும். அப்ப அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆபிரகாமுக்கு நம்பிக்கையை ஊட்டுறாரு. வள்ளமா புலம்பிக்கிட்டு இருந்தவனுக்கு இப்ப நம்பிக்கை உண்டாகுது. வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு, சரி காட்சி கொஞ்சம் கிடைச்சிருக்கு, இப்போ தரிசனம் கொஞ்சம் உண்டாயிருக்கு. அடுத்தது பார்ப்போம். 17ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். திரும்ப திரும்ப பிக்சர் கொடுக்குறாரு. கர்த்தர் பேசும்போதெல்லாம் என்ன சொல்றாரு? இவன் எது முடியாதுன்னு கிடக்கிறானோ அது முடியும். திரளான ஜாதிகள் நீ தகப்பனாவாய், வானத்து நட்சத்திரம் போல உன் சந்ததி இருக்கும், உன் கற்பத்திலிருந்து உருவாக போறவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான். இப்படியே தான் பேசிட்டு இருக்காரு கர்த்தர். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலை ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அதெல்லாம் வேற சொல்றாரு. சந்ததி மட்டும் இல்ல, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலை ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து யாரெல்லாம் வருவா? ராஜாக்கள் எல்லாம் உருவாகி வருவார்கள். பிள்ளை கிடைச்சாலே போதுன்னு இருக்கான். கர்த்தர் சொல்றாரு, அதை விட பெரிய நோக்கங்கள்லாம் நான் வச்சிருக்கேன். உனக்கு பிள்ளையை மட்டுமில்ல, ஒரு சந்ததியை மட்டுமில்ல, ஜாதிகளை உருவாக்குவேன். அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், உன்னிலிருந்து ராஜாக்கள் உருவாகுவார்கள் என்று அங்கே கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். பார்ப்போம் 15ஆம் வசனம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். பேரெல்லாம் மாத்துறார், பேரை மாத்துறார். இது நேமியாலஜி இல்லை, இது வேற. இது வேற, பேரை மாத்துறார். ஏன்னா மேல அண்ணாந்து பார்க்க சொன்னாரு. எந்நேரமும் அண்ணாந்தே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆளை பார்க்க வேண்டியதா இருக்கு. சாராயில பார்த்தா ரொம்ப பலவீனமா வயசான கிழவி அம்மாவா இருக்கிறாங்க. இவருடைய சரீரத்தை பார்த்தா இவரும் வயசாகி போச்சு. அப்போ சொல்றாரு, ஒன்று பண்ணு, பேர்லேயே ஒரு வேலையை வைக்கிறேன் நான். சாரா என்னதை சாராள் நாக்கு, ஆபிராம்ன்றதை ஆபிரகாம் நாக்கு. ஏன்னு சொன்னா ஆபிரகாம்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம், சாராய்னா அநேக ஜாதிகளுக்கு தாய் என்று அர்த்தம். ஸோ பேர்லேயே வச்சிடற. நீ அண்ணாந்து பார்க்காத நேரம், ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க நேரம் கூட பேரை நீ வேற மாதிரி சொல்லும்போது இதுக்கு பேர் என்ன அர்த்தம் என்றது உனக்கு முன்னால் வந்து எப்போதுமே காட்சியை அளித்து கொண்டே இருக்கும். ஆபிரகாம் அப்படின்னு பொண்டாட்டி கூப்பிடும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே அப்படின்னு தான் காதில் கேட்கும். ஆபிரகாம் பார்த்தீங்களா அப்படின் போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே பார்த்தீங்களா? முன்னே எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க? அந்த பிள்ளை இல்லாதவரை பார்த்தீங்களா?
ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, ஆடு மாடு நிறைய வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு, ஆனா குழந்தை இல்லை, பார்த்துருக்கீங்களா அவருன்னுவாங்க. இப்ப நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஒருத்தர் இருக்காரமே இங்க தெருமனையில், அவரை பார்த்தீங்களா? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன பார்த்தீர்களா? அப்ப பாருங்க, கத்த சொல்றாரு, எப்பா உன்னை பார்க்குறப்பெல்லாம் உன்னை பிள்ளை இல்லாதவன் சொல்லிட்டு இருந்தான் எல்லாரும், பிள்ளை இல்லாத மனுஷன்னு. உன்னுடைய அந்த சரித்திரத்தையே மாத்திரேன், நான் உன்னுடைய பேரை சொல்லும் போதே அவன் வாயிலிருந்து வரணும். நீ ஜாதிகளுக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்பதை உன்னுடைய வாயிலிருந்து அல்ல, ஊரார் வாயிலிருந்து வர வைக்கும்படியாகவும் பேரைய மாத்திரன்னு சொல்லி அப்படித்தான் பேரை மாத்தினார் கத்தர். அப்ப விசுவாசத்தை எப்படி செயல்பட வைக்கிறார்னு பாருங்க. எப்படி செயல்பட வைக்கிறார்? முதல்ல நம்பிக்கையை ஊட்டுகிறார். சொன்னோம் இல்லையா? முதல்ல என்ன? நம்பிக்கை, ஒரு தரிசனம். அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்றாரு? அதற்கேற்ற வார்த்தைகளை உருவாக்க, எப்படியாவது இவனை பேச வைக்கணும். ஏனென்றால் இவன் பேசும்போதுதான் இவனுக்கு என்ன விதமான வாழ்க்கை உண்டாக போகிறது என்கிறதை இவன் வனைய ஆரம்பிக்கிறான். எபிரேயர் 11:3 என்ன சொல்லுகிறது? உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் காணப்படுகிறவர்கள் எல்லாம் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? உலகங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. நீங்க பார்க்கிறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை உருவாக்கினது. வார்த்தை தான் அதுக்கு ஷேப் கொடுத்தது, வார்த்தை தான் அதுக்கு வடிவம் கொடுத்தது, வார்த்தை தான் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதற்கு காரணமே வார்த்தை தான். அப்ப நாளைக்கு வாழ்க்கை, ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும் என்றால், அவனுக்கு அநேக ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாக இருக்க வேண்டும் என்றால், அதற்கேற்ற வார்த்தை அவனுடைய வாயிலே வச்சிடறாரு. வாயிலே வச்சுட்டு இதை சொல்லிட்டே கிடையாது, பேர் என்னன்னா ஆபிரகாம். அப்ப உன்னுடைய வார்த்தையினாலேயே நீ வனைய ஆரம்பிக்கிறாய் என்று சொல்லி அவனுக்கு அங்க வைத்து விடுறாரு பாருங்க. சாராளுக்கு அப்படியே வைத்திடுறார். நான் அவளை ஆசீர்வதித்து 16ஆம் வசனம், அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகும், அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும், அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ரோமர் 4 நம் வாஸ்தவம் அல்லவா? அது இப்படி தேவன் கொடுத்த இந்த காட்சிகள், இந்த வார்த்தைகள் மூலமா உண்டாக காட்சிகள், வார்த்தையை இவனுக்குள்ள போட்டுருது. அதன் மூலமாக ஒரு புதிய தரிசனம் வாழ்க்கையை பற்றி. இல்லை நான் பிள்ளை இல்லாதவன் இல்லை, எனக்கு நிச்சயமாய் பிள்ளை உண்டாகும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தை உள்ள வச்சிடறாரு பாருங்க. வச்சுட்டு அதுக்கு அவன் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ், அவன் எப்படி அதை நம்பி வாழ்ந்தான் என்பதை தான் ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். அதை வைத்துக்கொண்டு அவன் எப்படி வாழ்ந்தான் அதை பற்றி சொல்லும் போதுதான் ரோமர்ல வாசிக்கிறோம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக, 17ஆம் வசனம் ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அவனுக்கு. அவனுடைய ரெஸ்பான்ஸ் இதுதான். கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரு, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா ஏற்படுத்தினேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப இல்லாததை கர்த்தர் என்ன பண்றாரு? இருக்கிறவளை போல அழைக்கிறாரு. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், அதான் அவனுடைய ரெஸ்பான்ஸ். இப்படி கர்த்தர் சொல்லிட்டபடினாலே அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? என் சரீரம் செத்து போயிருக்குது, என் மனைவி சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்குது, இருந்தாலும் செத்து போன கற்பத்தையும் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறவர் தேவன். பிள்ளை இல்ல, 100 வயசான பிள்ளை இல்ல, ஆனாலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தேவன். அதுதான் அவனுடைய ரெஸ்பான்ஸ். அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் சொல்லிட்டாருங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்துறேன். ஆகவே கர்த்தர் என்ன பண்ணுவார்? என் சரீரம் செத்து போயிருந்தா பரவாயில்ல, செத்து போயிருக்கிறதுனா பிள்ளையை பிறப்பிக்கக்கூடிய சக்தி அவனுக்குள்ள இனிமே இல்லை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். செத்து போயிருக்குன்னா எந்த விதத்தில் செத்து போயிருக்கு? பிள்ளையை பிறப்பிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கிறது. அவனே சிரிக்கிறான் பாருங்க. அவன் மனைவி சிரிச்சான் இருக்குது, அதை நிறைய பேர் சொல்றாங்க. அவனும் சிரிச்சான். 100 வயதான கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமோன்னு சிரிக்கிறான் அவனே. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இப்படி சொல்றாரு? ஏன்னா சரீரம் செத்து போச்சு, இன்னும் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த தன்மை இல்லை சரீரத்துல. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டபடினால அந்த தன்மையை கர்த்தர் எனக்கு தருவார். செத்து இருந்தா கூட சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர். இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர். வெளிச்சம் உண்டாகணும் அழைச்சப்ப வெளிச்சம் ஒண்ணு இல்லை, ஆனால் இருக்கிறவளை போல அழைத்தவர் தேவன். அவனுடைய ரெஸ்பான்ஸ் தான். கர்த்தர் சொல்லிட்டாரா,
அப்ப செத்து கிடந்தா கூட அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கக்கூடியவர் அவர். கற்பம் அடைபட்டிருந்தா கூட அதை திறக்கக்கூடியவர். என்னுடைய சரீரம் செத்து போயிருந்தா கூட அதுல சக்தி மறுபடியும் அவர் ஊட்டுகிறவர். ஆகவே சரீரம் செத்து இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்க போகிறது இல்லை என்று சொல்லி அப்படி அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறான் பாருங்க. அதுக்கு தேவன் சொன்ன காரியத்துக்கு இவன் எப்படி அவன் ஈடு கொடுக்கிறான் பார்க்கலாம். 18ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அடுத்தபடி என்ன சொல்றான்? உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே மறுபடியும் அதே தான் பாருங்க. 17ஆம் வசனத்தில் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடியால் 18ஆம் வசனத்தில் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்ட படியே அதே தான் திருப்பி அவனுடைய அப்ரோச் என்ன? அதுக்கப்புறம் வாழ்க்கையில தரிசனம் வந்துருச்சு. பிள்ளை இல்லாதவனை பார்த்து கர்த்தர் பேசிட்டாரு, பிள்ளை உனக்கு உண்டாகும் என்று சொல்லி. வானத்து நட்சத்திரத்தை போல உண்டாகும்னு சொல்லிட்டாரு. உன்னை அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக ராஜாக்கள் கூட உன்னிடத்திலிருந்து வருவார்கள் சொல்லிட்டாரு, பேரெல்லாம் மாத்திட்டாரு. அப்ப இவன் என்ன பண்றான்? அன்னையில இருந்து ஆரம்பிச்சுக்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? சரி, அவர் சொல்லிட்டாருன்னா உயிர்ப்பிப்பாரு, அவர் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை அழைக்கிற தேவன். அது மட்டும் இல்லாமல் அவர் இவ்வளவா இருக்கும் சந்ததின்னு சொல்லிட்டபடினாலே நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி செய்ய தயார்? உங்களுடைய சூழ்நிலை மாறும் என்கிற நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தீர்கள் என்றால் எல்லா சூழ்நிலையும் மாறும். அதான் விசுவாசம் பாருங்க. அன்றையிலிருந்து அவன் ஒரு அப்ரோச் வாழ்க்கைக்கு. என்ன அப்ரோச்? கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார்? காலையில இருந்து சொன்ன கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? 4 பேர் வந்தோம் காலையில இருந்து சொன்ன இன்னைக்கு பிரச்சனை எப்படி இருக்குங்க? இன்னைக்கு வியாதி எப்படி இருக்கு? வியாதி நல்லா சுகமா இருக்குது. வியாதி எப்படி இருக்குன்னு விசாரிச்சு போறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. இன்னைக்கு எப்படி இருக்குங்க? பரவாயில்லங்க. என்ன பரவாயில்ல? வியாதி பரவாயில்ல. வியாதி நல்லா வளர்ந்து ஓங்கிக்கிட்டு இருக்குது சரீரத்தில். அப்படி இல்லை பாருங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்முடைய சரீரம் எப்படி இருக்குன்னு பார்க்கறது இல்லை. மற்றவங்க நம்முடைய சரீரத்தை பற்றி என்ன சொன்னாங்கன்னு பார்க்கறது இல்லை. ரிப்போர்ட் என்ன வந்திருக்குதுன்னு பார்க்கறது இல்லை. காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பார்க்கறது? கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறபடியால், நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறபடியால், அவர் தாமே நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்தார் என்று எழுதி இருக்கிறபடியால், நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறபடியால், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று எழுதி இருக்கிறபடியால், நம்ப எதுவும் இல்லாத இருந்தும் நம்பிக்கையோடு நான் விசுவாசிக்க போகிறேன். இதுதான் அவனுடைய அப்ரோச் பாருங்க. அடுத்தது பாருங்க 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்ப என்ன அர்த்தம்? சரீரமும் மனைவியினுடைய கற்பமும் செத்து போயிருக்குது. as good as dead. அப்படியே ஒன்றும் உதவாது, இனிமேல் பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை எண்ணாதிருந்தான்னு சொன்னா அதையே நினைச்சு அதையே வருத்தப்பட்டு இருக்கிறது இல்லை. அநேக தங்களுடைய பிரச்சனையே நினைச்சு பிரச்சனையை வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் விசுவாசம் வேலை செய்யலைன்றாங்க? விசுவாசம் வேலை செய்ய வேண்டும் என்றால் இப்படி இருக்க வேணும். அதனால தான் அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இதுதான் உண்மையான விசுவாசம். இதுதான் பிப்ளிக்கல் ஃபெய்த். இதுதான் மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசம், சூழ்நிலையில மாற்றக்கூடிய விசுவாசம், அற்புதங்களை நடப்பிக்கக்கூடிய விசுவாசம். இது வேலை செய்யணும்னா என்ன பண்ண வேணும்? எண்ணங்கள் சரியா இருக்கு. எதை எண்ணுகிறோம்? காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்ன எண்ணுகிறோம்? என்ன நினைக்கிறோம்? என்ன உள்ளத்துல இருக்கு? என்ன வாயில இருக்கு? என்ன மனதில் இருக்கு? இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. தலைக்கு மேல எவ்வளவு நேரம் முடி வளர்ந்ததுன்றது முக்கியம் இல்ல, தலைக்கு உள்ள என்ன இருக்குன்றதுதான் முக்கியம். என்ன எண்ணுகிறோம்? எண்ணாதிருந்தான். எதை எண்ணாதிருந்தான்? சரீரம் பலவீனம், சரீரம் செத்து போயிருக்கு, கற்பம் செத்து போயிருக்கு, ஒன்றும் முடியாது, இவ்வளவு நாள் நடக்காது, இனிமேல் நடக்க போதா, இந்த கதையெல்லாம் எண்ணாதிருந்தான். தினந்தோறும் எந்திரிச்சுக்கிறது, அதை எண்ணுகிறது இல்லை. எண்ணுகிறது இல்லை, நான் அதை ஒரு பெருசா நினைக்கிறது இல்லை. அதை எண்ணாதிருந்தான். அநேக காரியங்களை விசுவாசம் செயல்பட வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ள வேணும். சில காரியங்களுக்கு சரியான விதத்தில் எண்ண ஆரம்பிக்க வேண்டும். தன்னை பற்றி மட்டுமல்ல, தன்னுடைய மனைவி குறித்தும் இவன் அப்படி எண்ண ஆரம்பிக்கிறான். 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்போ வாக்குத்தத்தத்தை எப்படி அப்ரோச் பண்றான் பாருங்க. வாக்குத்தத்தத்தை பற்றிய அணுகுமுறை என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். கர்த்தர் சொல்லிட்டார், நான் அதை சந்தேகிக்க போறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே ஆகும். கர்த்தர் சொன்னதுனால அதன் மேல எனக்கு சந்தேகமே இல்லை. அதான் அவனுடைய அப்ரோச். 21. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எல்லாரும் சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பி. fully persuaded என்று ஆங்கிலத்தில் வருகிறது. fully persuaded, சில டிரான்ஸ்லேஷன்ல fully convinced வருது. அப்ப என்ன அர்த்தம்? எங்க ஆரம்பிச்சான்?
எங்க ஆரம்பிச்சது இதெல்லாம்? கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு? உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன். பிள்ளை இல்லைன்னு கதறிட்டு இருந்தவனுக்கு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உனக்கு சந்ததியை ஏற்படுத்தும். அங்கதான் ஆரம்பிச்சது. அது ஒரு தரிசனத்தை உண்டாக்குச்சு. அந்த தரிசனத்தை உண்டாக்குன பிறகு கர்த்தர் அவனுக்குள்ள வாயிலையும் வார்த்தையை போடுறாரு. ஆபிராம் என்றதை ஆபிரகாம் பார்க்கிறார், சாரா என்றதை சாரால் மாத்துறாரு. ஏன்னா வாயை திறந்து இவன் நான் ஜாதிகளுக்கு தகப்பன்னு திரும்ப திரும்ப சொல்லணும்னு கர்த்தருக்கு விருப்பம். ஏன்னா அப்பதான் விசுவாசம் வேலை செய்யும். இப்படிதான் ஆரம்பிச்சது பாருங்க. முதல்ல ஒரு தரிசனம், உள்ளத்துல நம்பிக்கை வைக்கிறார் கர்த்தர், நீ இப்படி இல்லை அப்படி இருக்க போறேன்றத. பிறகு அதற்கேற்ற வார்த்தைகளை உருவாக்குகிறார். அப்புறம் தான் பாருங்க இப்ப விசுவாசம் வந்துருச்சு. மூணாவது ஸ்டெப்பு விசுவாசம் வந்துருச்சு. விசுவாசம்னா என்ன? முழு நிச்சயமாய் நம்புறது. வாக்குத்தத்தம் பண்ணுவதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி. முதல்ல நம்பினா முழு நிச்சயமா? முதல்ல முழு நிச்சயமாய் நம்பவில்லை. திருப்பவும் பாருங்க, காண்பிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நிறைய பேர் நினைக்கிறாங்க எடுத்த உடனே டப்புன்னு நம்ம விசுவாசத்துல போறோம் முழு நிச்சயமான்னு. கிடையாது. பாருங்க, ஒரு ப்ராசஸ் இது. 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்றார் இல்லையா, உன்னிலிருந்து ராஜாக்கள்லாம் உருவாவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். சொல்லிட்டு சாராளுக்கும் பேரை மாத்திட்டு அவளையும் அப்படியே சொல்றார், உன்னிலிருந்து ராஜாக்கள்லாம் வரும்படி ஆசீர்வதிப்பேன். 17ஆம் வசனம் 17:17. அப்பொழுது ஆபிரகாம் ஓங்குப்புற விழுந்து நகைத்து, ஓங்குப்புற விழுந்து 100 வயசாகுது சொல்லுகிறான், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணான். அவனுடைய அடிமை பெண்ணிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை பிழைச்சா போதும், இது கிடக்குது 100 வயசுல என்ன நம்ம பெத்து அப்படின்னு சொல்லி அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு பாருங்க. அப்ப எடுத்த உடனே அவன் முழு நிச்சயமா நம்பவில்லை. எடுத்த உடனே கொஞ்சம் சந்தேகமெல்லாம் இருந்தது அவனுக்குள்ள. இதெல்லாம் நம்பவே முடியல அவனால. என்ன அப்படி சொல்றாரு? வானத்தின் நட்சத்திரங்கிறாரு, ஏராளம் ஜாதிகளுக்கு தகப்பன்றாரு, ராஜாக்கள்லாம் உருவாகன்றாரு, எப்படின்னு நம்ப முடியாம இருந்தது. ஆனால் அவர் சொன்ன காட்சியை தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்க, அந்த வார்த்தையை தினந்தோறும் பேச பேச ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம்னு பேரையே மாத்தி தினந்தோறும் தன்னை ஜாதிகளுக்கு தகப்பன்ற அழைக்க அழைக்க நாளடைவில் என்ன ஆயிடுச்சு? பண்ண 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 போக 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 என்ன ஆயிடுச்சு? இந்த நம்பிக்கை உள்ளத்துல வளர்ந்து அதுக்கேற்ற வார்த்தைகள் உருவாகி அதற்கேற்ற மாதிரி பேசினதுனால வாக்குத்தத்தம் பண்ணவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்ப ஆரம்பிச்சிட்டான். இப்ப முழு நிச்சயம் வந்துருச்சு. அதுதான் ஃபெய்த். ஃபெய்த் என்று சொன்னால் என்ன? விசுவாசம்னா என்ன? முழு நிச்சயம், முழுமையான நிச்சயம். பார்க்கலாம், ஆனா முழுசா நிச்சயம் வந்துருச்சு. இன்னும் பிள்ளை உண்டாகல, ஆனா நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்கிற நிச்சயம் உண்டாயிடுச்சு. முன்ன சிரிச்சது மாதிரி இப்ப சிரிக்கல, இப்பொழுது முழு நிச்சயம் உள்ளத்துல உண்டாயிடுச்சு. நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் இப்படிதான் விசுவாசம் ஆரம்பிக்க வேணும். முதல்ல ஒரு ஹோப், என்னால பண்ண முடியும், உருவாகும், இப்படி கர்த்தர் செய்வார், இதுதான் கர்த்தருடைய நோக்கம் என்கிற ஒரு தரிசனம் உள்ள பிறகு அதுக்கேற்ற வார்த்தைகள். இந்த தரிசனமும் வார்த்தையும் சேர்ந்து வேலை செய்ய செய்ய நாளடைவில் என்ன ஆகிறது? முழு நிச்சயமாய் நம்ப ஆரம்பித்துறீங்க. என்ன நம்ப ஆரம்பிக்கிறீங்க? என்ன தரிசனம் கண்டீங்களோ, என்ன வார்த்தையில பேசலாம், அதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்பதை விசுவாசிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். அந்த முழு நிச்சயம் வந்துருச்சுன்னா அதுதான் விசுவாசம். ஏனென்றால் விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அதான் விசுவாசம். இப்பொழுது மலைகள் பெயர போகிறது, இப்ப ஏதாவது நடக்க போகிறது, இப்ப சூழ்நிலை மாற போகிறது. ஏனென்றால் விசுவாசம் என்கிற மாபெரும் சக்தி இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சூழ்நிலையை மாற்றக்கூடிய சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சுகத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. செழிப்பை உண்டாக்கக்கூடிய சக்தி இப்ப உள்ளத்துல வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இருக்கீங்களா? அப்ப இப்படிதான் நடக்குது, இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்ப ஆலயத்துக்கு வரும்போது என்ன ஆரம்பிக்கணும்? முதல்ல வாக்கு தத்தங்களை பற்றி பேசுகிறோம், உள்ள ஒரு பெரிய தரிசனம் ஆரம்பிக்கணும். அதன் பிறகு அதுக்கேற்ற வார்த்தைகள் ஆரம்பிக்கணும். நாளுக்கு நாள் இந்த தரிசனமும் இந்த வார்த்தையும் தரிசனமும் வார்த்தையும் உள்ளத்தில் அப்படியே வேலை செய்து கொண்டிருக்க, வாயில வேலை செய்து உள்ளத்தில் வேலை செய்து கொண்டிருக்க. அப்புறம் என்ன ஆயிடும்? முழு நிச்சயமாய் நம்பின்னு வந்துடும். முழு நிச்சயமாய் நம்பி என்ன பண்ணானாம்? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிக்கிறான், விசுவாசத்தில் வல்லவனாகிறான். எத்தனை பேர் சொல்றீங்க விசுவாசத்தில் வல்லவனாக முடியும்னு? நாளுக்கு நாள் விசுவாசத்தில் பெருகி விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆக முடியும். எப்படி ஆக முடியும்? கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தையே பார்த்துக்கிட்டு அந்த வார்த்தையை வாயில வச்சு பேசிக்கிட்டு
இப்படியே போயிட்டு இருந்தா முழு நிச்சயமா நம்புகிற அந்த உறுதி நிச்சயம் உள்ளத்துல வந்துடும். கர்த்தரை துதிக்கிற துதி வாயில வந்துடும். அப்புறம் குறைகளை பேசுகிறான். அப்புறம் பாருங்க எப்படி இருந்தேன் எப்படி மாறிட்டான்னு. முதல்ல எனக்கு பிள்ளை இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, வேலைக்காரன் அள்ளிட்டு போகிறான்னு எல்லாத்தையும் இப்படி தான் பேசிட்டு இருந்தான். இப்போ என்ன சொல்கிறான்? முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வாழ்க்கையை மாறிடுச்சு அவனுக்கு. இன்னும் கிடைக்கல பிள்ளை, ஆனால் விசுவாசத்தில் வல்லவனானான். இது என்னது? நான் என்னுடைய டெஸ்டினி இதுதான், நான் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்ங்கிற நிச்சயம் அவனுக்குள்ளே உண்டாயிடுச்சு. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த ஆகையால்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ வேதத்தில் ரொம்ப கவனிக்கணும். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் எதனால? இந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை பார்த்து மற்ற காரியங்களை எண்ணாமல் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்வார் என்பதை விசுவாசித்து நம்ப ஏதுமில்லாத இருந்த நம்பிக்கையா இருந்து இப்படியே பண்ணிட்டு இருந்ததுனால ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.